அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. விசாரத்தில் வந்து ஏற்கனவே வந்து பஞ்சவடியில் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக 1-2 போட்டிருக்கோம். இப்போ இஆர்ஸில் வந்து 1-2-3 போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபோர்த்து பார்க்குறோம். இது வந்து சரவணா இந்துகையில் நடத்துகிறோம். பேஜ் நம்ம வந்து 170 ஹோத்தாயதி ராஜித்துவ மாத்திரஹி லக்ஷ்ய हमारे जीवन का दो क्यों अपने पूर्वज उसको छोड़ मार्ग लेते बन गा. இங்கே வந்து ஹோத்தாபதி ராஜ்வ நம்ம ராஜ்யத்துவ அப்படின்னா வந்து நம்ம அரண்மனைன்னு சொல்கிறோம். இந்த நம்ம வந்து ராஜ்யத்தை வந்து ஆளக்கூடிய லட்சியம் அப்படின்னா வந்து லட்சணம் அர்த்தம். இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய வந்து லட்சணம் வந்து ஹமாரே ஜீவன் அப்படின்னா வந்து நம்ம நாட்டிற்கோசரம் நம்ம ஜீவனை நம்மளுக்கோசரம் வந்து தோ கியோன் அப்புனே பிரஜன் உஸ்கோ அப்புனே பிரஜன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சோடு மார்கள் ஏற்று பன்கா நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னதுனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த காட்டுக்கு வனவாசத்துக்கு போய் நம்ம 14 வருஷம் இருந்துகிட்ருக்கோம். அப்படி யாரும் வந்து சொல்லலைன்னா அந்த வனவாசன்றது என்னானே மக்களுக்கு வந்து என்ன இதுன்னு அது வந்து தெரியாமல் போயிடும். பரிவர்த்தன் ஹி யதி உன்னதி ஹே தோ ஹம் படுத்தே ஜாத்துகை. பரிவர்த்தனை அப்படின்னா மாற்றம் நடத்தும். இந்த மாற்றத்தில் வந்து உன்னதினா வந்து வளர்ச்சி. ஒரு மாற்றம் ஏற்பட்டால் தான் வந்து ஒரு வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படும். किंतु मुझे तो सीधे सच्चे पूर्व भावगी बातें हैं. இது வந்து இது உண்மையிலே வந்து உண்மையானது தான். ஸ்வச்ச அப்படின்னா வந்து இது உண்மையில் இது வந்து நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து பிரசங்க यज्ञ पत्यांश राष्ट्रकवि श्री मैथिलचरण गुप्त के पंचवड़ी नामक गंडकाव्यम से दिया गया है. இந்த பாடல் வந்து பஞ்சவடியில் வந்து யார் எழுதுனா தேசிய கவிஞர் வந்து மைத்தில்சரன் குப்தி வந்து இந்த பஞ்சவடியில் என்ற அந்த பெயரில் வந்து கண்டகாவியத்திலிருந்து இது கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தர்பன குறிப்பு पंचवटी में रात को श्री राम और सीता पूर्णकुடி में सो रहे हैं. இது பஞ்சவடி என்ற இடத்துல வந்து ஸ்ரீராமும் சீதாவும் வந்து அந்த குடிசையில் வந்து தூங்கி கொண்டிருந்தனர். உன்கி ரக்ஷா हुते लक्ष्मणन जगता हुआ बागर एक पत्थर पर बैठा है. உடனே வந்து உன்கி அவரை காப்பாற்றுவதற்காக லக்ஷ்மணன் வந்து ஒரு பாறை மேலே உட்காந்து பாறையில் உட்கார்ந்திருக்கிறார். வகு अपनी दिल में बहुत कुछ सोचता है. அப்பொழுது அவர் மனதில் வந்து பலவித யோசனைகள் வந்து வளர ஆரம்பித்தது. சோச்சினா அப்படின்னா யோசிக்கிறார். यज्ञ पत्यांश उसकी யாதி கி ஏக்கு கடிகை. இந்த பத்தியாம்சம் இந்த பத்தியில் வந்து இதை பற்றி தான் வந்து இது கொடுக்கப்பட்டுள்ளது. வியாக்கியா விளக்கம் லக்ஷ்மணன் மண்மே சோச்சுதாகை கி மாதா கைகே இனி ராஜித்துவ को बड़ा मानने की गलती करती है. அப்போ லக்ஷ்மண் வந்து அவர் வந்து யோசிக்கிறார் என்ன அப்படின்னா, மாதா அம்மா வந்து கைகை வந்து ராஜ்யத்தில் வந்து படா மாண்ப அப்படின்னா நம்ம ராஜ்யம் வந்து ரொம்ப பெரியதாக இருக்குது. ராஜ்யம்தான் வந்து நம்மளுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து நினச்சது வந்து தவறு. கல்த்தினா வந்து தவறு. நம்மளுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சொன்னாங்களோ அதை வந்து நினைக்கிறார். நம்ம ராஜ்யம்தான் பெருசுன்னு நினைக்கிறது அம்மா பண்ணுறது தவறு. ஹம் सूर्य वंशियों का लक्ष्य मात्र ராஜித்துவ நகி ஹே. நம்ம வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். யதி ஐஷா ஹோத்தாகை ஹமாரே பூர்வஜ் क्या राज्य का छोड़कर वन में रहने बाते हैं. நான் வந்து பூர்வ அப்படின்னா வந்து நம்ம வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து நம்ம அந்த ராஜ்யத்தை விட்டு நம்ம சோடுக்கர்னா விட்டுட்டு நம்ம அந்த காட்டுக்கு போயிடுறாங்களோ அதுதான் நம்ம வந்து அதை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறோம், காட்டுக்கு போகிறோம். வன்மே ரகனே ஜாத்தேகை वंत वनप्रस्थ का
ப பரா பரன்பரா गई बनी हमारे बूर्जव जानते थे कि ராஜித்துவ மகான் வஸ்து நகிகை. நம்ம வந்து இந்த நம்ம ராஜாங்கத்தில் இருக்க வந்து வஸ்துனா பொருள்னு அர்த்தம். நம்ம அந்த பொருள்கள் அந்த அணிகலன்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி அது இந்த பூர்ஜவா அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்கள வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறத கடைபிடிக்கிறோம். பரிவர்த்தன் ஹி துனியா உன்னதி மான்திகை. மாற்றம் ஒன்று இருந்தால் தான் நமது உலகத்தில் வந்து உலகம் வந்து வளர்ச்சி அடையும். மாற்றம் இல்லைன்னா எதுவுமே இப்போ செய்ய முடியாது. இஸ்ஸு அர்த்தமே ஹமாரி உன்னதி ஹோத்தாகை. இந்த மாற்றம் ஒன்று இருந்தால் தான் அதுக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னா மாற்றம் ஒன்று இருந்தால் தான் அதுக்கு வந்து புகழ்ந்து வளர்ச்சின்றது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஹம்மு படுத்தே ஜாத்தேகை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வளர்ச்சினா வந்து என்ன நம்மளுக்கு தெரியும். மகர் ஆனால் ஜஹாங்கு தக்கு மேரா சவால்கை மை மான்தாகை. நம்மளுக்குள்ளே என்ன பண்ணு நம்ம சவால்லாம் வந்து கேள்வி நடத்துகிறோம். நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கேள்வி கேட்டுக்கணும். நம்ம செய்கிறது சரியாக தவறான்னு நம்மளுக்குள்ளே கேள்வி கேட்கணும் அப்படின்றார். பச்சிபன் கே பாவகி சீத்தே அவரு சுச்சகை. பச்சிபன் அப்படின்னா அந்த நம்ம இளமை பருவத்தில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ சுச்ச அப்படின்னு வந்து எப்பயுமே இளமை பருவத்திலேருந்து நம்ம எப்பயுமே எப்படி இருக்கும் உண்மை தான் நம்ம பேசுவோம். இஸ்லியே வே ஹி பாவ முஜே அச்சே லகத்தேகை. இப்போ எனக்கு அந்த இளமை பருவம் எனக்கு வந்து இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எனக்கு யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டுருக்காரு. பார் மேலே உட்காந்து லக்ஷ்மண் வந்து யோசிக்கிறார். இளமையாகவே இருக்குன்னு நினைக்கிறேன், சின்ன வயசு பையனாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றார். விசேஷ்தா बच्चे के दिल में पाप के लिए कोई स्थान नहीं है. அப்போ பச்சைக்கே பச்சைன்னா குழந்தைகள். அந்த குழந்தைகள் மனதில் வந்து பாப் அப்படின்னா அந்த பாவம் வந்து அந்த பாவத்திற்காக கோயி ஸ்தானகை. குழந்தைகள் மனதில் வந்து பாவம் அந்த குழந்தைங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. அவங்க மனசில் வந்து அவங்க என்ன அந்த மனதில் வந்து ஒரு இடமும் கிடையாது. அது என்னன்னு அந்த குழந்தைங்க எப்பயும் விளையாட்டாக தான் இருப்பாங்க. வகி பச்சா ஜப்பு படா ஹோத்தாகை. அந்த குழந்தை வந்து பெரிதாக ஆன பிறகு உஸ்கே தில்மே புராயியா அப்புனே ஆப்பு பயிடுத்தேகை. அந்த குழந்தை வந்து இளமையாக இருக்கிறப்போ அந்த பாவம்னு என்னன்னு தெரியாமல் அந்த குழந்தை விளையாடும். ஆனால் அந்த குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து பெரியனா ஆன பிறகு வந்து அவன் மனதில் வந்து புராயியா அப்படின்னா வந்து கெடுதல் அர்த்தம். அப்போ தான் அவனுக்கு நல்லது என்ன கெட்டது என்னன்றது அவனுக்கு தெரியும். அந்த கெடுதலை வந்து அவனே வந்து அந்த செஞ்சு என்ன பண்ணுறான் அவனே வந்து வரவழைச்சி உட்காந்துக்கிறான். பைத்திகை அவனே அந்த கெட்டதுன்னு தெரிஞ்சும் அவன் கெட்டது செஞ்சு உட்காந்துருக்கான். கவி மானசிக்கு உன்னதி கா ஹி சச்சி உன்னதி யோசித்து கர்த்திகை. இதை வந்து கவிஞர் வந்து அழகாக வந்து அவர் மனசு வந்து மானசிக் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம். கவிஞர் வந்து அந்த மனசில் நம்ம மனசில் தான் இருக்கிறது தான் வந்து வளர்ச்சி, அதில் தான் வந்து உண்மை இருக்குது அப்படின்றது கவிஞர் வந்து அழகாக வந்து சொல்கிறார். சாரீரிக்கு உன்னதி சாரீரிக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து உடலுடைய வளர்ச்சி. சாரீரிக்கு உன்னதி மாத்திர பரிவர்த்தனை. நம்ம வந்து உடல் வளர்ச்சி நம்ம பெரியவங்களான்றப்போ வந்து நம்ம உடல் வளர நம்ம வந்து வளர்ச்சி வந்து நம்மளுக்கு இதாகுது. அது மட்டுமல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.